வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. வண்ணமாக சிதறு தூவானமாக பரவு, இது எல்லையில்லா அளவு, விண்கோள்களும் நமது. பசுமையாகி ஆகி அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா எனதிந்தியா எனதிந்தியா. குடியரசு தின விழாவை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள், குடியரசு தின வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரே சொல்லி வருவீங்க, நல்லா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் தாய் வாழ்த்து, அதைத் தொடர்ந்து தேசிய கொடியேற்றப்படும். இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்பித்து வந்திருக்கும் திரு பொன்னையா அவர்கள் பிளாக். அதைத் தொடர்ந்து தலைவர் அவர்கள் குடியரசு வாழ்த்துக்களும் சிறப்பு பேச்சும். அதைத் தொடர்ந்து முதலில் தமிழ் தாய் வாழ்த்து.
morning, everybody. Wish you all a very happy Republic Day. We have crossed 72 years. Republic after becoming 72 வருஷங்களை கடந்திருக்கோம். ஒரு சாதாரண சாதனை இல்லை. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த சாதனைகள் தெரியறதில்லை. அதுவும் இந்த கொரோனா டைமில் 2 வருஷமாக குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியறதில்ல. நிறைய தலைமுறைகளுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிளை பற்றி கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை. தெரியல, நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறதில்லை. இந்த இட்ஸ் கஸ்டமரி டு கிவ் அ ஸ்பீச் ஆன ரிப்பப்ளிக் டே ஆர் இண்டிபெண்டன்ஸ் டே. பட் ஸ்பீச்சுங்கிறத விட நான் ஒரு சில 1-2 இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரிப்பப்ளிக் டேங்கிறது when we have become independent from the UK rule, British colony in 1947, there was a lot of struggle behind. நிறைய பேர் போராடி இருக்காங்க, நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். நிறைய பேரை பற்றி புத்தகங்களில் இல்லை. எங்கள் தலைமுறையில் வந்து புத்தகங்கள் மட்டும்தான் சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ இன்டர்நெட்டில் வந்து எதை வச்சு தேடினாலும் நமக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அப்போ தெரியல, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து புத்தியில் ஏறுது. ஸ்கூல் வச்சுருக்காங்க. அதை மீறி தெரிஞ்சுக்கணுன்னா இருக்கிற லைப்ரரிஸ்க்கு போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு. பட் இப்போ அப்படி இல்லை. எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் உடனே கிடைக்கும், திறன் கிடைக்கும். இந்த கான்ஸ்டியூஷன் 1947 இண்டிபெண்டன்ட் வாங்கியிருந்தா, சுதந்திரம் வாங்கியிருந்தா கூட 50 தான் வந்து பிகம் ரிப்பப்ளிக். இந்த டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு தெரியறது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆக்சுவலாக 49 வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் பை த பார்லிமெண்ட், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அப்போ அன்னைக்கு தெரியல, அது கூப்பிட்டது அப்போ. பட் ஆனால் தே ஹவ் செலக்டட் த டேட் 26 January 50 only will be the Republic Day. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 1930 when we were going ahead spearheading the independence struggle, Indian National Congress அதுதான் லீடிங் ஃபோர்ஸாக இருந்தது அன்னைக்கு. அவங்க வந்து 1930 January 26 அவங்க கூடி முடிவெடுத்தது, we are independent nation, we are republic, though control was still with British. அன்னைக்கு அவங்க முடிவெடுத்தது 26 January நாம் வந்து will become republic அப்படின்னு சொல்லி. அதனால நவம்பர்லேயே அவங்க வந்து அடாப்ட் பண்ண பிறகு கூட பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு முழு சுதந்திரம் நம்ம அடைவோம்னு அவங்க டிக்ளேர் பண்ணதுனால தே வெயிட்டட். நவம்பர்லேருந்து 1947 ஆகஸ்ட்டில் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட். அந்த கமிட்டி ஹேட் 284 மெம்பர்ஸ், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 284 பேர் நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணுறது. அவர் டாக்டர் அம்பேத்கர் வாஸ் த சேர்மன் ஆஃப் த கமிட்டி. அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஸ்கூல் படிப்புக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர், படிக்க விடலை. ஆனால் சுதந்திர இந்தியாவின் முதல் டாக்டரேட் வெளிநாட்டில் வாங்கினவர் அவர் தான். வெளிநாட்டில் டாக்டரேட் வாங்கின முதல் இந்தியன் அவர் தான், டாக்டர் அம்பேத்கர். அப்பேற்பட்ட சீரிய தலைமையின் கீழே 784 பேர் சேர்ந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க 3 வருஷம் கிட்டத்தட்ட வந்து நிறைய கான்ஸ்டியூஷன்லாம் ஸ்டடி பண்ணி நம்ம நாட்டை நம்ம ஜனங்களே ஆள்றது, குடிகளே ஆள்ற அரசு வரது கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அது நவம்பரில் ரெடி பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. பட் ஆனால் வந்து தே வெயிட்டட் டில் January 26 டு பி டிக்ளேர்ட் அஸ் ரிப்பப்ளிக். ஸோ அதை தான் இன்றைக்கி கொண்டாடுறோம். இந்த டாக்டர் அம்பேத்கரை பற்றி இன்னொரு சின்ன விஷயம் கூட இருக்குது. ஒரு இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸில் இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 hours தான் பெர் டே. அப்போ வந்து 12 hours இருந்தது பெர் டே. அதை கன்வெர்ட் பண்ணி 8 hours ஆக்குனது அவர் தான். அதாவது நிறைய சீர்திருத்தங்களை வந்து அந்த மனுஷனுக்கு மூளையில் இருந்து எத்தனையோ பேர் பார்த்து கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும். இன்றைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி மேட் இன் த கான்ஸ்டியூஷன். பட் ஆனால் அந்த ஃபைன் த்ரெட், அந்த ஒரிஜினல் இது வந்து இன்னும் வந்து யாராலையும் கைவிக்க முடியல, மாற்றலை, இன்னும் அப்படி இருக்குது. அப்போ 72 வருஷம் தாண்டி கூட இந்த கான்ஸ்டியூஷன் ஸ்டில் 100% வேலிட் ஃபார் த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டு கம். சுதந்திர போராட்டங்கிறது வந்து 1900 ஆரம்பிச்சு
சிப்பாய் கலகம் வந்து சிப்பாய் மியூட்டின்னு சொல்கிறது சிப்பாய் நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் வந்தது. பட் ஆனால் ஆரம்ப காலத்தில் ஆரம்பித்தது 1906 வேலூரில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சின்ன அங்கங்கே குரூப்பாக அவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக வந்து இந்த போராட்டங்களை ஆரம்பித்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து இன்டெரக்டாக தேவர் ரூலிங் த கண்ட்ரி இந்தியா. அப்போ அவங்களுக்கு எதிராக அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ சிப்பாய் கலகம்ங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மங்கள் பாண்டேங்கிறவர் தான் ஹி இஸ் நோன் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் ஒருக்கு சுட்டு கொண்டார் வெள்ளக்காரன். என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து கேட்ரிட்ஜில் அந்த கேட்ரிட்ஜை பல்லால் கடித்து எடுத்து துப்பாக்கியில் போட்டு சுடுறது பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த துப்பாக்கி குண்டில் அது வந்து தயாரானதுக்கு வந்து மூலப்பொருள் வந்து மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு சேர்ந்துருக்கு சொல்லி ஒரு தகவல். அப்போது மாட்டு கொழுப்புங்கிறது வந்து பன்றி கொழுப்புங்கிறது வந்து நம்ம இந்தியனுக்கு ஆகிறதில்லை, இந்துக்களோ முஸ்லீம்களுக்கோ வந்து ஆகிறதில்லை. அவங்களுடைய இமோஷனல் லிங்கிங் உள்ளது. அதனால் வந்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆரம்பித்தது தான் அது. இங்கே வேலூரில் ஆரம்பித்தது வந்து அவங்க ஒர்க்குக்கு போகும்போது திருநீர் வச்சுக்கூடாது, குங்குமம் வச்சுக்கூடாது, முஸ்லீம்ஸ் அந்த தாடி வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை எதிர்த்து போராட ஆரம்பித்தது தான் சிப்பாய் கழகம் வேலூரில் ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்காது. இது நம்ம தேடணும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் எங்கள் காலனியில் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் காலனியில் எப்படியே இருக்க மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ளகரேஷன் பண்ணும்போது நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணது வி கேன் ஆல்சோ அடாப்ட். குழந்தைங்களை வந்து ஒரு 2 வரி 3 வரி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் பற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. சுப்பிரமணிய பாரதியிலேருந்து, திருப்பூர் குமரன்லேருந்து, டிஓசியிலேருந்து, மருது பிரதர்ஸ்லேருந்து, ஜான்சி ராணி, வடக்க கோபாலகிருஷ்ண கோகலே, பால் கங்காதர் திலக், நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் டெக்ஸ்ட் புக்ஸில் படிச்சுட்டு நிறைய பேரை பற்றி டெக்ஸ்ட் புக்ஸில் இல்லை. பட் இது இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பேரண்ட்ஸ் வந்து எடுத்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எவ்ரி இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேக்கு இந்த மாதிரி வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 5-10 பிள்ளைங்க வந்து ஒரு 2 வரி 3 வரி ஒரு தலைவரை பற்றி பேசலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம். சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம். அது அசோசியேஷன்லேருந்து எடுக்கணும் கூட இல்லை. சம்படி கேன் ஸ்பான்சர். இப்போ பிள்ளைங்க ஆர்வமாக வருவாங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு செல்லலாம். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்ங்கிறது வந்து நூற்றாண்டுகளாக வந்து எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து கொண்டு வந்த சுதந்திரத்தை நாமளும் சரியாக புரிஞ்சிக்கல. நம்ம இன்னும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகலை அப்படின்னா அந்த உணர்வே போயிடும். தயவுசெய்து இது என்னோடய ரிக்வெஸ்ட். I want to thank you all. Again, a happy Republic Day. One more small information or thank you Sri Babu, and we congratulate you also. Our number secretary was he can do a lot to us. They have been doing much better than it's all again very happy. Thank you. குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணு ராஜு. அடுத்த தடவை குடியரசு தினமோ சுதந்திர தினமோ சார் சொன்ன மாதிரி ஒரு போட்டி வச்சு நம்ம அதுக்கு தனியாக பரிசீலனை கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் இந்த தடவை பேண்டமிக் சுச்சுவேஷனால பெரிய லெவலில் பண்ண முடியல போட்டிகள். இன்னொரு அறிவிப்பு, நமது அசோசியேஷன் ஆரம்பித்து 10 வருடங்கள் நிறைவடைந்து விட்டது. 10 வருடங்கள் முடிவடைந்து விட்டது. ஸோ அதை சிறப்பிக்கிறதுக்காக அசோசியேஷன் மெம்பர்ஸ் மட்டும் ஒரு மீட்டிங் போடுவோம். ப்ளஸ் அசோசியேஷன் மெம்பர் சார்பாக ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வந்து மீட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் டைரெக்டாக வந்து மீட் பண்ணுவோம், வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ வந்திருந்த அனைத்து பெரியவர்களுக்கும் மிகவும் நன்றி. மீண்டும் ஒரு முறை சுமேரிய நலச்சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा
चञ्चल जलधि तरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।